டோன்ட் வரி. யாரு இருக்கா? இஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ ராமோ நாம ஜனை ஸ்ருதः நியதாத்மா மகாவீரः த்ருதிமான் திருதிமான் வஷீ புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமத் சத்ருநிபர்ஹணः விபுலாம்சோ மகாபாஹுः கம்புக்ரீவோ மகாஹனுः மகோரஸ்கः மகேಶ್ವಾಸः ಗೂಢಶತ್ರುರರಿಂದಮಃ ಆಜಾನುಬಾಹು ಸುಶರೀರಃ ಸುಲಲಾಟ ಸುವಿಕ್ರಮಃ ಸಮಸ್ಸಮ ವಿಭಕ್ತಾಂಗಃ ಸ್ತ್ರಿಗ್ಧವರ್ಣ ಪ್ರತಾಪವಾನ್ ಪೀನವಕ್ಷ ವಿಶಾಲಾಕ್ಷೋ ಲಕ್ಷ್ಮೀವಾನ್ ಶುಭಲಕ್ಷಣಃ ಪ್ರಜಾಪತಿ ಸಮಶ್ರೀಮಾನ್ दाता रिपुनिषूदनः रक्षिता जीवलोकस्य धर्मस्य परिरक्षिता रक्षिता स्वस्य धर्मस्य स्वजनस्य च रक्षिता वेदवेदाङ्गतत्त्वज्ञः धनुर्वेदो च निष्ठितः सर्वशास्त्रार्थतत्त्वज्ञः स्मृतिमान् प्रतिभानवान् सर्वलोकप्रियः साधुः अदीनात्मा विचक्षणः सर्वदा विगतः सद्भिः समुद्र इव सिन्धुभिः आर्य सर्वसमश्चैव सदैव प्रियदर्शनः स च सर्वगुणोपेतः कौसल्यानन्दवर्धनः समुद्र इव गाम्भीर्ये धैर्येण हिमवानिव विष्णुना सदृशो वीर्यः सोमवत् प्रियदर्शनः कालाग्नि सदृशो क्रोधः क्षमया पृथिवी समा. जय श्री राम. 15 குணம் இருக்கிறவர் கேட்டா இருக்காரா அப்படின்னு சொன்னார்ல. நாரதர் 64 குணங்களை சொல்லி இப்படி ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற. நீ 15 கேட்டையா? 64 சொல்றேன்ப்பா. 64 குணம் இருக்கிறோம். அப்போ மொத்த குணம் 64. மொத்த குணம் 64 இல்லை. நாரதர் என்ன சொல்லுவார், என்னோட படித்தவன் ஒருத்தன் இருந்தான் அப்படின்னாக்க அவன் 100 குணம் சொல்லுவான். அவனை விட படித்தவன் ஒருத்தன் இருந்தான்னா 500 குணங்களை சொல்லுவான். ஆனால் யார் எவ்வளோ குணங்களை அடுக்கினாலும் அது அனைத்தையும் பொருந்தக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா ஸ்ரீராமன்.